சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. பெரம்பூரில் விஜய் ஏன் போட்டிடுறார்? அதுக்கு ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு காரணம் சொன்னார், சொல்லுங்க. சென்னை வந்து பொதுவாக திமுக கோட்டையா இருக்குல்ல, அது வந்து தகர்க்க போறதா அவர் சொல்றாரு சார். அதோட அர்த்தம் அப்படின்னு தமிழ்நாட்டே திமுக தானே ஆண்டுகிட்டு இருக்குது, அதை தகர்க்க வேண்டியது. ஜெயங்கொண்டம், அரியலூர் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. பண்ருட்டி எல்லாம் நல்லா ஜனங்க அப்படியே சந்தோஷமாகறான். இவர் வந்து பெரம்பூரை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அப்படியே பார்த்துக்கிறாங்க. சர்ச்சு அதிகம் எங்க இருக்கு இருக்கா? எவனாவது போதை மருந்து கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாங்களா அந்த கட்சியில்? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? போதையில்லா தமிழகம் தான் கட்சியோட கொள்கையாகவே இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க, விவரித்து பேசவே மாட்டாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு சார், விஜய் நடந்தா பேரணி நின்னா மாநாடுங்கிறாரு சார். ஏன்னா எம்ஜிஆர் கூட பயணிச்சவர், ஏன் இப்படி பேசணும்? ரிட்டையர்டு பார்ட்டி, ரிட்டையர் ஆகிடுச்சு. இவர் போனது எங்கேயா விளங்கிருக்கா? விஜயகாந்த் ஆரம்பித்து ஓபிஎஸ் ஆரம்பித்து எல்லாம் அந்த இப்போ விஜய்கிட்ட வந்து அது ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு ஆதரவு மானங்கட்டு போய் அங்கே உட்காந்து. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா சார்பாக பெரம்பூரில் ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அங்கே ஒரு தீர்மானமும் போட்டிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியில் திரு விஜய் அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ வட சென்னையில் விஜய் போட்டியிடலான்ற மாதிரி அதிகமாக பேசப்படுது. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய பார்வை என்ன? அதை பெரம்பூரில் விஜய் போட்டியிடுகிறார், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா போட்டியிடுகிறார், மயிலாப்பூரில் டி நகரில் புஷி ஆனந்த் போட்டியிடுகிறார். இந்த மாதிரிலாம் தகவல் வருது. அது கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான் சொல்கிறாங்க. பெரம்பூரில் விஜய் ஏன் போட்டிடுறார்? அதுக்கு ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு காரணம் சொன்னார், சொல்லுங்கள். ஏன்னா அங்கே வந்து வறுமை அதிகமாக இருக்குது, ஏழ்மை அதிகமாக இருக்குது, தொழிலாளர் அதிகமாக, அரியலூர் ஜெயங்கொண்டம் இங்கெல்லாம் இல்லைல்ல. சரி, அப்புறம் வேற என்ன அதிகம் இருக்குது? ஸோ இங்கே தொழிலாளர் வர்க்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு வேற இப்போ சூலூர், இந்த ஓசூர் இங்கெல்லாம் தொழிலாளி வர்க்கம், திருப்பூர்லலாம் தொழிலாளி வர்க்கம் அதிகமாக இல்லை. சரி, வேற? சென்னை வந்து பொதுவாக திமுக கோட்டையா இருக்குல்ல, அது வந்து தகர்க்க போறதா அவர் சொல்றாரு சார். அதோட அர்த்தம் அப்படின்னு தமிழ்நாட்டே திமுக தானே ஆண்டுகிட்டு இருக்குது, அதை தகர்க்க வேண்டியதானே. பெரம்பூருக்கு இன்னும் என்னென்னவோ சொன்னார், ஃபுல்லாக சொல்லுங்க. இல்லை சார், இவ்வளோதான் சார். அதாவது ரொம்ப ஒரு ஏழ்மை வறுமை அதிகம் இருக்கிறதோ இருக்கு அப்படின்னு, எங்கு வேலை வாய்ப்பின்மை அதிகம் இருக்கிறதோ, எங்கு மது போதைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பெரம்பூர் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா எல்லாம் சுத்தமாக இருக்கும். மது போதை முடியாது. மது அடிக்கணுமா, போதைக்கு போகணுமா, பெரம்பூருக்குள்ளே போயிடு. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கிறோம்பா. அப்போ உள்ளக பெரம்பூருக்குள்ளே போயிட்டேன்னா வேலை வாய்ப்பு இல்லை. இவர் அதுவும் அவர் விஜயே சொன்னாராம், அப்படியே நோண்டி எடுத்து பார்த்துக்கிறாரோட மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அவரோட மைண்ட் செட்டும் அப்படிதான் அப்படியே நோண்டி எடுத்து பார்த்துக்கிறாப்புல. ஒவ்வொரு தொகுதியாக அப்படியே பார்த்து வறுமை, வேலை வாய்ப்பு, ஜெயங்கொண்டம், அரியலூர் இங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. பண்ருட்டி எல்லாம் நல்லா ஜனங்க அப்படியே சந்தோஷமாகறான். அதிகமாக எங்கே பிரச்சனை இருக்குது? வேலை வாய்ப்பின்மை. இதெல்லாம் வட மாவட்டங்களில் அதிகம். இவர் வந்துட்டு பெரம்பூரை மட்டும் கண்டுபிடிச்சாராம். எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அப்படியே பார்த்துக்கிறாங்க. சர்ச்சு அதிகம் எங்கே இருக்கு இருக்கா? உங்கள் தொகுதி தானே பெரம்பூர் அதிகமாக இருக்கா? அதுதான் இங்கே நின்னா நகர்ப்புறங்களில் தான் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஓட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாம் எதுக்குன்னு தெரியாமையே போடுவாங்கல்ல. அவரு தான் அவர் எதுக்கு? அவரு தான். தெரிப்படம் பார்த்தியா நீ அப்படின்வாங்க. தெரிப்படமா? ஏம்மா தெரிப்படுத்துங்க, இதுக்கு என்ன சம்பந்தம்? அதில் வராது தெரியுமா அதிகாரியா? நம்ம அதனால அவங்க வீட்டில் எல்லாரையும் கொண்டுருவாங்க தெரியுமா? ஏங்க அது படங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த படத்தில் பொண்டாட்டியே செத்தாப்புறமா அவர் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பிடிப்பார் தெரியுமா? கில்லி பார்த்தீங்களா? ஆமாம், லவ்வரை எப்படி காப்பாற்றுவார்? ஏமா இதில் பொண்டாட்டி செத்துட்டாங்கன்னா அதில் லவ்வரை காப்பாற்றுறாருண்ணா. அதான் அதெல்லாம் அப்படி தான். தலைவர் எவ்வளோ பெரிய தெரியுமா? அவர் வரலாதுன்ற பீஸ்ட்டு பார்த்தியா? தலைவன் ஃப்ளைட்டில் ஏறி பாகிஸ்தானுக்கே போய் அங்கே பார்க் பண்ணிட்டு தீவிரவாதி தூக்கின்னு எப்படி வராப்புல? அபிநந்தனும் ஒருத்தன் போனான், ஒரு இராணுவ வீரர். ஃப்ளைட்டை கொண்டு போய் சுட்டுட்டாங்க. ஒரு ஃப்ளைட்டை கூட காப்பாற்ற தெரில இந்த அபிநந்தனால். என் தலைவன் பாரு, கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு தீவிரவாதி பிடிச்சிட்டு மறுபடியும் ஏற்றிக்கின்னு டோக்கனை கொடுத்துட்டு ஃப்ளைட்டை கொண்டு வந்துட்டாப்புல. தெரியுமா? ஃப்ளைட்டை ஓட்ட தெரியாது. ஆனாலும் அந்த மாதிரி தலைவன் அவங்க கையில் நாட்டை ஒப்படைக்கிறவங்கன்னா ஏன் பிரச்சனை? நான் கேட்கலங்க. இந்த மாதிரிலாம் யார் சொல்கிறா? ஆதவர்ஜுனா ஒரு கட்சியோட முக்கிய நிர்வாகியே சொல்றாரு. ஏன்னா நாட்டை பற்றி பேசுங்க, அரசியலை பற்றி பேசுங்க. திமுகனால என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஆட்சினால் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இளைஞர்கள் இன்றைக்கி எப்படி பாதிக்கப்படுறாங்க. எவனாவது போதை மருந்து கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாங்களா அந்த கட்சியில்? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? போதையில்லா தமிழகம் தான் கட்சியோட கொள்கையாகவே இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க, விவரித்து பேசவே மாட்டாங்க. அது இளைஞர்களை அது பாதைக்கு போக விடாமல் பண்ணுறதுக்கு கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி பேசணும்ல.
இன்றைக்கி டாஸ்மார்க்கு மாற்று பொருளாதாரமாக பால் வினைப் பொருட்கள், பனை பொருட்கள், விவசாயம் சார்ந்த இதுன்னு இவர் சீமான் பேசுகிறார், நேற்று பேசுகிறாரு. அதானே கரெக்டு. இன்றைக்கி குஜராத்தில் அமுல் நிறுவனம் உலக லெவலில் மார்க்கெட்டு. குஜராத்தில் பால் பொருட்கள் அங்கே மதுவிலக்கு. இங்கே 48,000 கோடி ரூபா எதில் வருது? இங்கே அங்கே மதுவிலக்கு, பைசா கிடையாது. ஆனால் அவர்கள் பால் பொருட்கள் இந்த இதில் வந்து 1,00,000 கோடி ரூபா வரைக்கும் பண்ணி பண்ணுறாங்க. பீகார், நீ பிச்சை எடுக்காரன், அறிவில்லாதவன், பானிபூரி விற்கிறவன் பேசுகிற அந்த பீகாரில் மதுவிலக்கு. இங்கேயே ஆவினில் பண்ணுறாங்களே சார், இல்லைன்றீங்களா? அதான் சொல்லிட்டே வரேன், அதுக்குள்ளே அப்படி அவசரப்பட்டா எப்படி? ஆவின்லாம் விஜய் வந்த அப்புறம் தான் மாற்ற முடியும். கில்லி படம் பார்த்தீங்களா? அதில் எப்படி ஹீரோயினை காப்பாற்றுறாரு, அந்த மாதிரி காப்பாற்றுவார் ஆவினை. அப்போ அவர் அங்கே அமுல் நிறுவனம் உலக லெவலில் மார்க்கெட் வச்சுருக்கான், வேறு லெவல் போகிறான். இங்கே கர்நாடகாவில் நந்தினின்னு ஒரு இது இருக்குது, அது வேறு லெவலில் இருக்குது. ஹெரிட்டேஜ், அதுவும் ஹெரிட்டேஜ் வேறு லெவலில் இருக்குது. ஆவின் ஏன் போக மாட்டேங்குது? தமிழ்நாட்டை கூட தாண்ட மாட்டேங்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டிலேயே காலி பண்ணிட்டாங்களே ஆவினுடைய ப்ராடக்ட்ஸு மற்றதெல்லாம். இன்னைக்கு இங்கே வந்து அமுல் விற்கிறான். அமுல் வேணா இருக்கா இல்லையா? இருக்கு. நந்தினி பால் நல்லா இருக்கா விற்பனை இல்லையா? ஆகுது. ஹெரிட்டேஜ் இருக்குதா இங்கே இல்லையா? சூப்பராக விற்பனை ஆகுது. அப்புறம் என்னது இன்னொரு பால் இருக்குது, நிறையா இருக்குது சார், ப்ரைவேட்ல இப்போ நிறையா. ஆந்திராவிலேருந்து எவ்வளோ பாலுங்க, டீ ஆமா, கடைக்கெலாம் என்ன வருது? ஏன் ஆவின் பால் வாங்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அந்த மார்க்கெட்டை இன்னொருத்தருக்கு நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறோம்? நீ ஃபாரினில் பால் பொருட்களுக்கான இது ஏற்றுமதியிலேருந்து பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. நம்ம ஏன் பண்ண முடியல? ஏன் அதற்கான ஒரு பொருளாதாரத்தை நோக்கி மக்களை நகர்த்த முடியல? ஜிஎஸ்டி குறைச்சப்போ கூட ஆவினில் குறைக்கலன்ற அந்த குற்றச்சாட்டு கூட வந்துச்சு. ஆமாம், கேட்டால் நாங்கள் அதோட கம்மி விலை வச்சுக்கிறோம். நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? மற்ற ஸ்டேட்டோட நான் இது அப்போ ஏமாந்தவங்கச்சா நம்ம தலையில் மிளகா அரைச்சி வாங்குற வேலை தானே பண்ணுறீங்க. டாஸ்மார்க்கில் 48,000 கோடி ரூபா வருமானம் வருதுன்னா அந்த அரசு அந்த குடிமகனை, அந்த இளைஞர்களை, அந்த மாணவர்களை குடிக்க சொல்லுமா, இல்லை குடிக்க வேணான்னு சொல்லுமா? குடிச்சா தானே அவனுக்கு 48,000 கோடி ரூபா வருஷத்துக்கு வரும். ஆனால் டார்கெட் வேறு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதான் வேலை. மாவட்ட ஆட்சியருக்கு அவங்க தான் டாஸ்மார்க்லாம் அது அந்தந்த மாவட்டத்துக்கு கூட்டம் போட்டு என்ன குறைஞ்சிருக்குது? நீ சரியாகவே குடிக்க வைக்கிறது இல்லை தெரியுமா? இதுக்கா சார் ஐஏஎஸ் பிடிச்சாங்க? வேற என்ன? இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது சார். அப்படிலாம் இருக்காது சார். ஒரு மாவட்டத்தில் கூப்பிட்டு ஆட்சியர்கள் தான் இதுக்கு பொறுப்பு, மேலேருந்து கூப்பிட்டு கேட்பாங்க. அரசுக்கு வருவாய் எங்கேருந்து வருது? இப்போ பிரதானமாக டாஸ்மாக்லேருந்து வரதா சொல்கிறாங்க. டாஸ்மார்க்லேருந்து யாருக்கு போகும்? எப்படி போகும்? ஆட்சி நடத்துறது யாரு? மாவட்டத்துக்கு தலைமைனா மாவட்ட ஆட்சியர் தான். அப்புறம் அரசுக்கு வருவாய் எங்கேருந்து வருது? பிரதான வருவாய் டாஸ்மார்க் தானே. அப்போ கவனம் எங்கே போகும்? அங்கே தானே கொண்டு போவாங்க. வருமானத்தை அதிகமாக எடுக்க பார்ப்பாங்க. சீமான் சொல்கிற மாதிரி பால் பொருட்கள், பனை பொருட்கள், விவசாயம் சார்ந்த பொருட்களில் வருமானத்தை அதிகரிக்கிற வேலையை எதாவது பண்ணுவாங்களா? 1,000 ரூபா 2,000 ரூபா கொடுக்குறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 24,000 ரூபா. அதுக்கு வீட்டுக்கு கறவை மாடுகள், ஆடு மாடுகள், சுயதொழிலுக்கான இது, தையல் மிஷின்கள், என்னென்ன பண்ண முடியுமோ சுய பொருளாதாரம் உரிவடைகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நான் கண்கூடான்னு இது பார்த்தேன். டாஸ்மாக் கடை வாசலில் ஒருத்தன் வந்து பீர் பாட்டில் வச்சு இன்னொருத்தனை போட்டு அடிக்க போகிறான். சினிமாவில் அப்படி தானே காமிக்கிறாங்க. பீர் பாட்டில் ஓடிச்சு மண்டையிலே அடிச்சிடுவார் ஹீரோ. அப்போ அதை பார்க்குறோன்னா நினைப்பான் ஹீரோ மாதிரி நம்மளும் மண்டையில் அடி பண்ணுவோம். அதில் ஹீரோ மண்டையில் அடிச்சுட்டு போயினே இருப்பார். போலீஸ்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. 4 கொலை பண்ணிட்டு போவார். இங்கே ஒருத்தனு சர்க்குன்னு குத்துவார். இந்த சூரி செய்வானா சர்க் 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 அந்த மாதிரி அங்கங்கே சர்க் 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 சர்க்குன்னு குத்திட்டு போயிடுவார். போலீஸே வராது. அவர் வாட்டில் சாதாரணமாக பாட்டு பாடின்னு ஹீரோயின் கூட இருப்பார். நீ ஒரு கொலை பண்ணிட்டு இருக்க முடியுமா? கொலையை மறைச்சா கூட தப்பிக்க முடியுமா? இதுதான் ரியல் லைஃபு. பாட்டில் வச்சு மண்டையில் அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனானா கொலை முயற்சி வழக்கு போட்டு திருநாட்டு சவுன் போட்டு உள்ளே போட்டுருவாங்க. ஜாமீனே கிடைக்காது. யார் கஷ்டப்படணும்? அவனா? வீட்டில் இருக்கிறவங்க. இந்த நாய் ஜெயிலில் கிடக்கும். அவனை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு சும்மா சாதாரண வக்காலத்து போட்டு இது பண்ணாலும் 5,000 10,000 ஃபீஸு. அப்புறம் மனு போட்டு பார்க்கணும், அதுக்கு போகணும், சாப்பாடு கட்டு போகணும், அதை எதாவது கொடுக்கணும்னா அங்கே துட்டு கொடுக்கணும். இங்கேருந்து அங்கே போயிட்டு வேலூர் ஜெயில்னா வேலூர் போயிட்டு வர்றது அலைச்சல். குடும்பம் அப்படி சின்ன பின்னமாகிடும். இதை பற்றி விஜய் வாயை திறக்க மாட்டான்றது தான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. விஜய் வாயை திறக்கிறத விட அந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார், அதீத அறிவாளி. அவர் இந்த என்ன படம் அது பிகிலு காட்சி போய் காட்சி வரும் சொல்கிறார். அதான் நான் சொன்னேன். அவர் ஏரியாவுக்கே போடுறாரு, தைரியமாக போடுறாருன்னாரு. 50 பேர் அடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ அதே மாதிரி அடுத்து பீஸ்ட் படம் சொல்லுங்கள். ஒவ்வொரு படமாக இவ்விடம் சிறந்த முறையில் படத்தை ரிவ்யூ செய்யப்படும். சேகர் பாபுக்கு வேறு சவால் வேறு விடுறாரு. ஆமாம், ஒண்டி கொண்டிவான்னு கூப்பிட்றாப்புல. அது மட்டும் இல்லை, ரசிகர்கள் உங்கள் வீடு பூந்துருவாங்கன்றாரு. அது வன்முறை தூண்டுற பேச்சு. ஏற்கனவே இந்த ட்வீட்டு போட்டு டெலிட் பண்ணார்ல. அப்படி போயிலங்க இப்படி போடலங்கன்னு கோபம் வந்தால் கண்டதை வளர்றது. ரசிகர்கள் வீடு பூந்துருவாங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, இவர் பேச்சை கேட்டு ஒரு 50 பேர் சேகர் பாபு வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். இவனுக்கு ஒரு 10 பேர் அடிக்கிறான்.
அவனுங்க திருப்பி அடிக்கிறாங்க. வன்முறை பெரிய கலவரம், பெரிய வன்முறை. கலவரம். 2 சைடும் 10 பேருக்கு மண்டை உடையுது. இது யார் காரணமா இருப்பா? யாருடைய வாழ்க்கை போகும்? இளைஞர்கள். பின்ன என்னையா பண்ற? படி. டாஸ்மாக் பக்கம் போவாத. போதை கலாச்சாரம் பக்கம் போகாத. தலைவர் என்ன சொல்லிக்கிறாரு? என்ன சொல்லிக்கிறாரு? லியோல அவரே 6000 கோடி வித்தாரு. நீ வந்து சொல்ற யார் நீன்னு கேட்பான். ஒரே வார்த்தை தான் சார். மாஸ்டர் படத்துல ப்ரொஃபஸரா இருப்பார். சீனிவேஷன் குடிச்சிக்கிட்டே இருப்பார் சார் படத்துல. இதை நம்ம சொல்லல, எதிர்கட்சி அது வந்து விமர்சிக்கிறாங்க. விஜய்ல இவர் பேச என்ன தகுதி இருக்குன்ட்டு. அதை தான் கேட்குறேன். இவர் டைரக்டருடைய நடிகர். இவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட ஒரு நெகட்டிவ் சீன் வைக்க சொல்லுங்க பார்ப்போம். பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு சார், விஜய் நடந்தா பேரணி, நின்னா மாநாடுங்கிறாரு சார். ஏன்னா எம்ஜிஆர் கூட பயணிச்சவர், ஏன் இப்படி பேசணும்? ரிட்டையர்டு பார்ட்டி, ரிட்டையர் ஆயிடுச்சு. வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க தெரியுமா? நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இப்படின்னு நடைமுறைக்கு ஒத்துவர அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ் தான் இதெல்லாம். எல்லாம் ரிட்டையர்டு, எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். இவர் போனது எங்கேயா விளங்கிருதா? விஜயகாந்த் ஆரம்பிச்சு ஓபிஎஸ் ஆரம்பிச்சு எல்லாம் இந்த இப்போ விஜய்கிட்ட வந்துக்கிறாரு. அது ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆதரவும். எம்ஜிஆர் அதிமுக இதில் ஒரு 3 பேருக்கு சீட்டு கொடுப்பாங்க. மானங்கட்டு போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த செங்கோட்டையன் உட்காந்துருக்காருல, நேற்றுலாம் பெரம்பூரில் ஓப்பனாக மேடையிலே சொல்கிறாப்புல புசி, செங்கோட்டையான ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு. ஏன்னா இவர் 1972 1977 இப்படியே சொல்லுந்தா பாத்தீங்களா இன்னைக்கு நியூஸை? இவரு அம்மா ஜெயலலிதா அவங்களோட படத்தை எடுத்துட்டு விஜய் போட்டோ வச்சுட்டு. ஆமாம் சொல்லிட்டாங்க. புசி கூப்பிட்டு வான் பண்ணிட்டாப்புல, ஜெயலலிதா படத்தை வைக்கக்கூடாது. அவ்வளோ தைரியம் இருக்கா? என்ன தைரியம்? சொல்றது எதுக்கு தைரியம்? அவன் கட்சியில் போய் சேர்ந்துட்டேன். அதனால தான் பொதுச் செயலாளர். அவன் சொல்கிறதான் கேட்கணும். அவர் என்ன பொறுப்பு அவருக்கு? செங்கோட்டையனுக்கு அதுவும் மாநில நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாங்க. தலைமை ஒருங்கிணைப்பாளர். என்னைக்காவது அவர் இந்த கூட்டத்தை கூட்டிக்கிறாரு, அவ்வளோதான். செங்கோட்டையனுக்கு மரியாதை. கட்சியில் எல்லா முடிவும் யார் எடுக்கிறா தெரியுமா? விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார். அது யார் புதுசா இருக்கு? யாரு? விஜய்க்கு ஃப்ரெண்டு. அவருக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம்? இந்த பேரே பெருசா கேள்விப்படாத பேரா இருக்கு. டி நகரில் நிற்க போறாரு. அப்புறம் என்ன? பேர் கேள்விப்படாது. அப்புறம் என்ன? அவ்வளவு செல்வாக்கா கட்சியில? அப்போ தெரியுதா இந்த கட்சியில் ஜனநாயகம் தான் இருக்குதா? விருப்ப மனு வாங்கி போனோம் திருப்பி கொடுத்தானா? இல்ல. ஏன் சுண்டல் விற்கிற மாதிரி விற்றீங்க? 100 ரூபா. அவன் நினச்சி நான் ஜனநாயகம் இது கொண்டு போய் காமிச்சா ஜனநாயகம் படத்தில் நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. புரிஞ்சிச்சா? எவனா திரும்பி வந்தானா? ஆனால் வேட்பாளர் தேர்வு மட்டும் எப்படி பண்ணுகிறீங்க? இதெல்லாம் நாமிக்கை ஆவாஸ் தெரியுதா? எவன் துடு தரான்னு ஆகணும். அப்ப ஏற்கனவே வேட்பாளர் ரெடி, ஒரு பேருக்குன்னா இதுதான் அந்த விருப்ப கட்சி. மனு போயிட்டு இருந்திருக்கு. அந்த கட்சி இவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். திமுக கூட்டணி கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 5 சீட்டு மனிதநேய மக்கள் கட்சி கேட்டிருக்காங்க. அது உதயசூரியன்ல நிக்கிறாங்களா? ஏன் 10 கேட்கலாமே? 15 வாங்கிக்கிங்க. உதயசூரியன் தானே. நீ எங்கேயும் போக முடியாது. கொறடா உத்தரவு தான். முதல்ல கட்சியில் சேர்ந்துடணும், தெரியும்ல? கட்சி உறுப்பினர் அட்டை வாங்கிடணும். இவர் எங்கள் கட்சியை சேர்ந்தவர், இவருக்கு உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு நம்ம இவர் துரைமுருகன் கையெழுத்து போட்டு படிவம் கொடுத்தாதான் அவங்களுக்கு உதயசூரியன் சின்னமே கிடைக்கும். கமல்ஹாசனை திமுக சென்ட்டார்ல, மனோரீதியாகவும் சென்ட்டார். 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை. திடீர்னு காந்தி தூக்கின்னு வராங்க. காந்தி மறவோம் நயா மறவோம். காந்தியை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஐயோயோ அப்படியா? சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு. இன்னைக்கு வந்துட்டு இவர் முதல்வர் காந்தியை நாங்கள் வந்து இது சுதந்திர போராட்டம் சுதந்திரம் கிடைச்சப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? காந்தி என்ன பண்ணார்? உங்களுடைய நீங்கள் கட்சி இதுவே கிடையாது. திராவிடர் கழகம் சுதந்திரத்தை எப்படி அனுசரிச்சது? அதில் அவருடைய தலைகர்த்தர்களாக இருக்கிற கலைஞரோ அண்ணாவோ நாவலர் நெஞ்சம் மற்றவங்களோ சுதந்திரத்தை கருப்பு தினமாக தானே கொண்டாடினீங்க. என்னைக்காவது சுதந்திர தின கொடியை மதிச்சிருக்கீங்களா? உங்களுக்கும் அந்த தேசத்துடைய சுதந்திரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. ஊருக்கே சுதந்திரத்துக்கு போராடின போது, ஊருக்கே சுதந்திரத்துக்கு எல்லாரும் போராடின போது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? சினிமா கதை வசனம் எழுதி நடிச்சுக்கிட்டு இந்த தானே உருட்டியிருந்தீங்க. பெரியார் கூட அந்த காந்தியுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸில் இருக்கும்போது கதராட விற்று அதெல்லாம் பண்ணிக்கிறாரு. இப்போ இருக்கிற அந்த திமுகவில் அண்ணாவோ மற்றவர்களோ என்ன பண்ணீங்க? நான் இப்போ மட்டும் புதுசாக சுதந்திரம் காந்தி, ஐயோ காந்தி சுட்டாங்க எப்பா எந்த படத்தில் பாருங்க? இல்லைங்க 48லயே சுட்டுட்டாங்க 3 குண்டுங்க. அது யார் சொன்னா? கமல்ஹாசன் தான் நீ கண்டுபிடிச்சிக்கிறாப்புல, கூட்டம் போட்டுக்கிறாப்புல. ஏராம் படம் பார்த்துருக்கீங்களா? ஏராம் பார்த்துக்கிறியா அப்படின்னு. அதனால் கமலுக்கு கூட அது காந்திய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் துணிச்சலாக சில இதெல்லாம் அந்த படம் ஏராம்லாம் அந்த காங்கிரஸ் மென்டாலிட்டி இருக்குது. நீங்களாம் யாருப்பா? அந்த கூட்டத்திலே உட்காந்துன்னு திருமாவளவன் காங்கிரஸை கலாய்கிறாரு. செல்வ பெருந்தையை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை இவர் பண்ணுகிறாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவரை உட்காந்து கேட்டுனுக்கிறாரு. இதான் இன்னைக்கு நிலமை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. நேற்று பாவம் ஒருத்தர் மயக்கம் போட்டு விட்டார். 5 சீட்டுன்னாரு, 2 தான்.
இந்த வாட்டி கூட்டணியில் அதிகமாக கட்சிகள்லாம் வராங்க, அதனால இந்த வாட்டி கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதா சொல்றாங்க. போன தடவை சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னாங்க. வருஷம் பூரா சாக்ரிஃபைஸ் பண்ணே இருப்போம். நீங்க நல்லாவே இருப்பீங்க. நாங்க தான் சிலுவை சுமந்துக்கினே இருக்கணும். நீங்க என்னென்ன இது ஊழல், முறைகேடு பண்ணாலும் நாங்க அதை பத்தி வாயே பேசாம இருக்கோம். அதுவே சாக்ரிஃபைஸ் தானே. இன்னைக்கு ஒருத்தரை கேட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சி என்னப்பா பண்ணுச்சு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு? இல்ல தோழரே, அதுவே தோழரே, இது தோழரேன்னாரு. என்ன பண்ணா? இல்ல அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த போராடினவங்களெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அது அப்படிதான் சரி பண்ணுவாங்க. நீ சரி பண்ணத கூட வெளிய சொல்றியா? சரி பண்ணவன் யாரு? ஆளுங்கட்சி தானே. நீ அந்த கூட்டணியில கட்சி தானே இருக்கிற. தூய்மை பணியாளர்களுக்கு எதிரா இந்த மாரி சரி பண்ணிட்டாங்கன்னு நீ சொல்ல தைரியம் இருக்கா? அவங்க பக்கம் போய் நின்னியா முதல்ல? அவங்க ஏன் அங்க போனாங்க? அப்புறம் என்ன உனக்கு யோக்கியதை? இல்ல தோழரே, வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? ஒண்ணும் பண்ணாத, கட்சிய கழிச்சுட்டு போயிடு. சார், கடந்த 5 வருஷமா எந்த போராட்டத்துக்குமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வாயை திறக்கலையே வாய சார். திறக்கல. கூட்டணி கட்சின்றாங்கல்ல. கூட்டணின்ற வார்த்தையே கிடையாது. தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடு தேர்தல் முடிஞ்சோன்னா முடிஞ்சிரும். மக்கள் பிரச்சனைக்கு ரோட்ல நிப்பாங்க. திட்டுவாங்கல்ல. தாய் இது உண்டியல் கண்டுபிடிச்ச கால்ல இது கண்டுபிடிச்சான். எங்க ஓட்டையே வாங்கிட்டு எங்களே எதிர்த்து பேசுறான். இப்படிலாம் பேசுவாங்க. பாஜக கூட இருக்கிற கட்சி தான் வந்து சமரசம் இல்லாம அவங்களுக்கு கண்மூடித்தனமா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இங்க சொல்றாங்க. ஆனா நீ என்ன இங்க பண்ற? இவங்களே இதை நீ தானே என்ன சார் பண்ணிட்டு பண்ற? இருக்காங்க. பாஜக வந்துரும்னு நீங்க என்ன பண்ணுகிற? எல்லாத்துக்கும் துணை போறேன்ல. அதோட பரவாயில்ல. நான் துணை போறேன்னு கூட உணரல அவங்க. திமுகவோட பயங்கர கோவம் வருது அவங்களுக்கு. திமுக ஊழல் கட்சின்னா அவங்களுக்கு கோவம் வருது. இந்த கனகராஜ்னு ஒருத்தர் உட்காந்து அவ்வளோதான் கபர்தார் அப்படி இப்படின்றாப்புல. மதிமுக இந்த வாட்டி தனிச்சின்னத்துல போட்டியிட போறாங்களா கேட்டிருக்காங்க. அதுவும் ராஜ்யசபா வரை கேட்டிருக்காங்க சார். பார்ப்போம். இந்த மாதம் நான் சொல்லிட்டேன் சண்டை மாதம்னு. சண்டை மாதம் அவர் சொன்னார்ல மாநாடு மாதம்னு. சண்டை மாதம் பரீட்சை இனிமேல் தான் எழுத போறாரு. காங்கிரஸ் இல்லைன்னொன்னே எல்லாம் எனக்கு 50 சீட் தரீங்களா? 20, 15, 10 அப்படின்னோடனே, ஏய் என்னடா அது பெரிய பிரச்சனை ஆகுது. நாங்கள் பேசி எப்பா கொஞ்சம் வந்து தலையை காமிச்சிட்டு போ. நீ இருக்கிற அப்படின்னு சொன்னாதான் கொஞ்சம் அடக்கி வச்சுப்பாங்க அப்படின்ட்டு நேற்று கெஞ்சி கூத்தாடி என்ன ஆணி போட்டா என்னமோ பண்ணீங்க. இல்லைன்னா வாங்க நீங்க சிஎம்ஏ வீட்டுக்கு கூப்பிட்றாப்புல நைட்டு டின்னர் அவர் கூட தானா அப்படின்ட்டு நைட் சாப்பிட்டு வந்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு சார். அவ்வளோதான். எவ்வளவு என்ன பேசுறாங்க ஒண்ணுமே ஒன்றுமே வெளியே வரல. அவன் அங்கே 40 கேட்டு 60, 70 கேட்டுனுக்குறாங்க. இங்கே 40 கொடுத்தா ஓகேண்ணா 40னா வெளியே அமிச்சிடலான்னு இவங்க இருக்காங்க. அதனால இந்த கூட்டணி கட்சிகள் சின்ன கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்ல. அதை மையப்படுத்துகிற காங்கிரஸ் வான்னு கூப்பிட்டு சார் நீங்களாம் இப்படிலாம் பேசாதீங்க சார். தேமுதிக இப்ப திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு, வெற்றி கூட்டணியா மாறிடுச்சு சார். ஆமாம் 0.43 வச்சுக்கின்னு சாதனை. அதான் அந்த கில்லி படம் நடிச்சுட்டு ஆட்சி பிடிக்கிறான் மாதிரி தான் இதுவும். பாத்தியா பாத்தியா குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. அப்போ கூட தலைவர் பாத்தியா அந்த மாதிரி தான் இது. கேப்டன் மன்னிக்க மாட்டார். கேப்டன் உடைய விருப்பம். சரி துணை முதல்வர்னு போன மாநாடு போட்டு கேட்டிங்களா? துணை முதல்வர் வேணும் அதெல்லாம். இப்போ கேளுங்களேன். அண்ணி அப்படியே திரும்புங்க எபோ டர்ன் அங்கே இருந்த கட்சி தான் போங்க அப்படின்னு. அப்படியே நேரா போய் ரைட் எடுத்தா ராயப்பேட்டை வந்துடும். அந்த ஆளுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சு அவர் வயிறு எரிஞ்சு போய் சொன்னார். டேய் உங்களை மாதிரி கிடையாதுடா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டேன்டா. என் மேலே அரசியல் அந்த கோவத்தில் வந்து என் மண்டபத்தை இடிச்சு நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன்னாரு. அவர் என்ன அவமானப்படுத்தினார். வடிவேலை வச்சு அவ்வளோ பேசுனாங்களே. சார் அது எப்படி சார் முடியுது? அந்த வடிவேல் தானே அந்த கட்சியில் ஆமா. எப்படி முடியுது? அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. கேப்டன் ஆகுது கேப்டன் ஆகுது. இன்னும் 2 வார்த்தை நான் என்கிட்ட வடிவேல் கட்டுனா 2 வார்த்தை சேர்த்து சொல்லியிருப்பான் இருப்பான். அவரை பற்றி அவருடைய ஆன்மா வந்து சந்தோஷப்படுன்றாங்க. அவர் ஆன்மா மன்னிக்காது. அந்த பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்த அந்த 10 கதையெல்லாம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த பால் 2 நாள்லயே கெட்டு போயிடும். பழம் அப்படியே அழுகி போயிடும். அந்த தேன் கலந்த இது ரெண்டும் ஒண்ணா பாலுங்கிறாங்க. சேர்ந்தோன்னா தேன் கலந்த பாலில் விழுந்ததுன்றாங்க. ஆமா. அந்த பால் தெரிஞ்சு போச்சுல, அதை மறைக்கிறதுக்கு தேன் ஊற்றினுக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு தேன் ஊற்றி பால் நல்லா இருக்குதுன்னு காமிச்சுன்னுறாங்க. குடிச்சா முடிஞ்சது வயிற்றால தான் போகும். சார் உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.